வெல்கம் பேக் டு தமிழ் ரப்பர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஏஐ ஃபீச்சர் தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டட் டு டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்ட் பார்ட்டை பற்றி உள்ள ஒரு ஆப்ஷன் தான் இது. வந்து அடோப்லே இன்பில்ட்டாக வருது. இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ஒன்று ஏதாவது டாக்குமெண்ட் இன்புட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து அடிப்போம். இல்லை வந்து ஃபைல்ஸ் ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இதே நம்ம ஸ்டோரியாக எழுதுகிறப்போ வந்து மேனுவலாக அடிச்சுக்கிட்டு இருப்போமா. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே ஏஐலே வந்துட்டு. இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஜஸ்ட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் பண்ணாவே அதில் வந்து இதுமாரி ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆகணும். இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு கண்டென்ட் வேணும். ஓகேவா? என்ன கண்டென்ட்னா பேக்கேஜிங்கை பற்றி ஒரு கண்டென்ட். ஓகேவா? பேக்கேஜிங் பிரிண்டிங்னா என்னங்கிற கண்டென்ட்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு ரீரைட். ரீரைட்னா ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற சென்டென்ஸும் ரீரைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்ன ப்ராம்ப்ட்னா ஐ வாண்ட் அபவுட் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கண்டென்ட் அப்படியே ரீப்ளேஸ் ஆகி பிரிண்டிங்னா என்ன, பேக்கேஜிங்னானுங்கிற ஒரு பேராகிராஃப் வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் ஆர் எசென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் அண்ட் மார்க்கெட்டிங். புரியுதா? உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே டேட்டா வந்துருச்சு. நாட் ஓன்லி இது, நீங்கள் என்ன வேணால் இங்கே டைப் பண்ணலாம். திரும்ப நான் ரீஃபில் கொடுக்குறேன். ரீரைட்டு அபவுட், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா டேன் டேபிள் ஆப்ஷன் இன் இல்லஸ்ட்ரேட்டர். இப்போ வந்து நான் வந்து டேன் டேபிளை பற்றி ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்து அபவுட் அடிக்க சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அடித்து கொடுத்தோம். இது எங்கே நமக்கு யூஸ் ஆக போகும் அப்படின்னு கேட்பீங்க. சிலப்போ வந்து ஓனாக வந்து க்ரியேட்டிவாக இது பண்ணுறப்ப, ஆக்சுவலாக நான் போட்ட ப்ராம்ப்ட் தப்புனால இப்போ இந்த கோடிங் வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. திரும்ப நான் வந்து ப்ராம்ப்டை வந்து மாற்றுறேன். ஓகேவா? இப்போ மாற்றுறேன் பாருங்கள் ப்ராம்ப்டை. ரைட் அபவுட் டேன் டேபிள் ஆப்ஷன் இன் இல்லஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகுனா, இப்போ ஓனாக ஒரு டிசைனிங் பண்ணுறீங்க. ஓகேவா? க்ரியேட்டிவாக அதை பண்ணுறீங்க. அது கீழே அது அப்புறம் உங்களுக்கு சென்டென்ஸ் வேணும், அதை போய் நெட்டில் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் இங்கே ப்ராம்ப்ட் கொடுத்தாவே வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள், த டேன் டேபிள் ஆப்ஷன் இன் எசென்ஷியல் டூல் ஃபார் ஜெனரேஷன். நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கண்டென்ட் வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இதுலேயே வந்து அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டிரான்ஸ்லேட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இதை வந்து வேறு எங்கேயும் போய் டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்ல. நம்ம இங்கிலீஷ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இதில் எனக்கு ஜெர்மனில் மாற்றினா இங்கே கிளிக் பண்ணால் ஜெர்மன் மாறிடும். அவ்வளோதான். ஜெர்மன் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட்டிங் கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து இங்கேயே ஜெர்மனில் மாற்றிக்கலாம். இதில் ஆக்சுவலாக தமிழ் இல்லை, ஃப்யூச்சரில் மேபி ஆட் பண்ணுவாங்க. ஹிந்திலாம் இருக்குது, பட் வந்து மற்ற எல்லா லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறது பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ப்ரூஃப் ரீடிங். இது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இது இங்கிலீஷ்லாம் இருக்குது. நான் இதில் வந்து வாலண்டியராக வந்து 2 மிஸ்டேக் பண்ணுறேன். இந்த பார்த்துங்க, நான் உங்களுக்கு வேணால் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் வேறு கலரில். எக்ஸ்பெரிமெண்டல் இங்கே ஒரு போடுறேன். அதாவது நான் வந்து டைப், இது நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண டெக்ஸ்ட். ஓகேவா? அது இல்லாமல் ஆர்டர் நீங்கள் டைப்பே பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு இதான் வந்து ரெட் கலரில் மாற்றி காட்டுறேன். இப்போ இந்த எல்லா இடமே வந்து இதெல்லாம் கீழே வச்சுக்கிறேன். இதில் போயிட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறேன். ப்ரூஃப் ரீடிங்னா ஒன்றும் இல்லை, கிராமர் செக் பண்ணுது. கிராமர், பஞ்சுவேஷன் எல்லாமே செக் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ திஸ்ஸு எஸ் ரிமூவ் ஆகிட்டா, எக்ஸ்பெரிமெண்ட் போட்டேன்னா ரிமூவ் ஆகிட்டு, டைனமிக் இதை ஒரு ஆட் பண்ண மாற்றிக்கிட்டு
இங்கேயும் வந்து ஃபேக்கல்ட்டி 2 போட்டால் மாறிட்டு அழகாக உங்களுக்கு வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணி அதுவே கண்டென்ட்டு சேஞ்ச் பண்ணிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இது. கண்டிப்பாக இது வந்து யாருக்காவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகும், உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபில் த டெக்ஸ்ட்டு. இது போனீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு கிரெடிட், அதாவது பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரியா? ஹோப் இந்த ஆப்ஷன் வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ் ஆகலாம். இதுமாரி இனிமேல் வர ஏஐ வீடியோஸ் பற்றி தெரிஞ்சிங்கன்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ரெப்ரோ. ஹேவ் அ நைஸ் டே.